மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சம்மர் ஸ்பெஷலில் நம்ம பார்க்கக்கூடியது வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. டேஸ்ட்டும் வந்து நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செய்யும்போதும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். ரொம்ப சுலபமாக வீட்டிலே இருக்க பொருட்களை பயன்படுத்தி செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 4 பொருட்கள் போதும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ வாங்குங்க, இந்த சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் சம்மர் ஸ்பெஷல் எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க வேணாம், இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு பால் பவுடர், இதை சேர்த்துக்குவோம். சுடுதண்ணியில் பால் பவுடர் சேர்த்த பின்னாடி லைட்டாக லம்ஸ் விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு கரண்டியில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் கூட கட்டியே இல்லை. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஐஸ்கிரீம் பண்ணலாம். அப்போ தான் எதுவுமே அடி பிடிக்காமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு இதை வந்து நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். தொடர்ந்து வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து பால் பவுடரில் தான் பண்ணணும் கிடையாது. பால் பவுடருக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் க்ரீமியாக திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தொடர்ந்து கைவிடாமல் சிம்லேயே வச்சு இதையும் நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். 4 பொருள் போதும். 4 பொருளை பயன்படுத்தி கடைகளில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலே செஞ்சிடலாம். இது கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து க்ரீமியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் கலவை வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஓரளவு திக்காக இருக்குது. இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இப்போது ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஐஸ்கிரீமை வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சோடனே ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. மெதுவாக எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு பதிலாக பீட்டர் மிஷின் இருந்தால் கூட ஐஸ்கிரீமை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து 3 நிமிஷம் தொடர்ந்து கைவிடாமல் இதை அரைச்சிக்குவோம். அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ வந்து அரைச்ச கலவையை திரும்ப வந்து ஒரு ஏர்டைட் பவுலில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்த பின்னாடி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன்.
மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 9லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகட்டும். இப்போ 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப சுலபமாக வீட்டில் வச்ச பொருட்களை பயன்படுத்தி நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.